அன்பின் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து படிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஏற்கனவே படித்து முடித்த அந்த எபிசோடில் பார்த்தோமே என்றால், ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் எல்லா இடத்துலும் ஒரு இடத்துல சேர்ந்து இவ்விதமாக ஒரு கோபுரத்தை கட்டி நல்ல பேர் சம்பாதித்து கொள்ளலாம் வாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய நோக்கம் பலுகி பெருகி பூமியை நிரப்ப சொன்ன வேண்டிய காரியம். அது செய்யாதனால் அவங்களை பாஷை தாறுமாறாக்கி அவங்களை பல்வேறு இடத்துக்கு ஆண்டவர் வழிநடத்தி சென்றிருக்கிறார். இப்பொழுதோ ஒரு இடத்துல இருந்து ஆபிரகாமை ஆண்டவர் வெளியில் கொண்டுகிறார். ஆபிரகாம் என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொல்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் உண்மையான கடவுள் யாருன்னு தேடினார். அதனால தான் உண்மையான கடவுள் அவர் இடத்துல அவர் அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்புக்கு ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்காருன்னா, உடனே கீழ்ப்படிந்தார். இந்த வசனத்தை நம்ம சிம்பிளாக தியானம் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க. உண்மையான கடவுளை நம்மளும் தேடணும். அப்போ ஆண்டவர் நம்மளோட பேசுவார். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிந்தப்போ ஆபிரகாம் எப்படி பிளெஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டாரோ அவ்விதமாக நம்மளும் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்கிறார். அதே போல் அவரை விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் பலவிதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஏன் இவ்விதமான ஆசீர்வாதம் அவருக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தா, அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராய் அவர் சொன்னபடியே கேட்டார். ஆண்டவர் எப்படி சொல்கிறாரோ அப்படி செய்து கொண்டிருந்தார். அதனால தான் அவ்வளோ ஆசீர்வாதங்கள் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல் புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா ஒருத்தர் வராரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நித்தியஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்கும்போது இதெல்லாம் ஆண்டவர் கட்டளைகள் சொல்கிறார், இவ்விதமாக இருக்கணும்னு. நான் சிறிய வயதிலேருந்தே இதெல்லாம் கடைபிடித்தேன் என்றார். ஆனால் ஆண்டவர் ஒன்று சொன்னார், உனக்கு ஒன்று குறைவாக இருக்கிறது, உன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் விற்று விட்டு ஏழைக்கு கொடுத்து என் பின்ன வா அப்படிங்கிறார். ஆனால் அவனும் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருக்கிறதுனால அவன் முகம் வேறு நாடு மாடிப்பட்டு முகத்தினுடைய அந்த சிந்தனையை, அந்த முகத்தினுடைய கலையை மாற்றிக்கொண்டு இவ்வளோ சொத்து நான் எப்படி விற்று ஒரு பின்னால் போகிறதுன்னு திரும்பி போய்விட்டான். இங்கே உபே பண்ண ஆபிரகாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். அங்கே திரும்பி போன அந்த பணக்காரனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. மாறாக அவனை பற்றி சொல்ல போடுகிறது, பணக்காரர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஊசியின் ஓட்டையிலே ஒட்டகம் நுழைவது எவ்வளோ எளிதான காரியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் இப்பேற்பட்ட சூழ்நிலை மனிதனுக்கு? ஒரே மனிதன் தான். இயேசு ஆண்டவரிடத்தில் கேட்டவனும் பணக்காரன் தான், அவனும் மனிதன் தான், ஆபிரகாமும் மனிதன் தான். ஏன் இந்த வேறுபாடு? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நாமோ கீழ்ப்படியவில்லை. அதனால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. கீழ்ப்படிந்தோமே என்றால் கண்டிப்பாக நமக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் நம்மளையும் பரலோக ராஜ்யத்துக்கு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். இந்த 12ஆம் வசனம் முழுவதும் படித்தாலும் 13வது வசனத்திலையும் படித்தாலும் ஆபிரகாமை பற்றி அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில், இந்த அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு மறைப்பொருள் என்னவென்றால், உடனடியாக கீழ்ப்படிதல். நாளைக்கு நாளான்னைக்கு கிடையாது, இம்மீடியட். உடனே 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 அவ்விதமாக நம்ம கீழ்ப்படிந்த ஆண்டவரை தேடினோம் என்றால் கண்டிப்பாக நம்மளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் தேவனை, ஜீவனோட தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் சிறிது நேரம் ஆபிரகாமை வாழ்க்கை நாங்கள் தியானம் பண்ணுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்கு ஆமுக்கு நன்றி ஆண்டவரே. அவர் உண்மையான கடவுளை தேடினார் ஆண்டவரே. அவ்விதமாக நாங்களும் உண்மையான கடவுளை தேடி அவ்விதமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிஞ்சி ஆண்டவரே உம்மிடத்தில் சேரும்படிக்கு நீரை உதவி செய்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன் ஆண்டவரே. உலகத்தில் அநேக பேருக்கு இல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீங்க.
இதை சரியாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டு உம்முடைய வருகையிலே உம்மோட நாங்கள் எடுக்கப்படக்கூடியவர்களாக இருக்கும்படி நீரை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் எல்லாம் நல்லா கேளுங்க, நல்லா படிங்க, நீங்களும் தியானம் பண்ணுங்கள். அநேக காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். எனக்கு சொல்லாத காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதனால் இதை படித்து அதுக்கு கீழ்ப்படிந்து நாம் எல்லோரும் பரலோகத்துக்கு வந்து சேருவோம்.